தேவகுமார் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்தார். அவர் சொன்ன மாதிரி அவர் கேரோ பண்ணலாம் வரல. அவர் சில பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். நான் வந்து முதல்ல என்ன அறிவுப்படுத்திக்கிறேன். நான் என்னுடைய பெயர் சுவாமிநாதன், ஜாயின்ட் கமிஷனர் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு அல்லது செயலாக்க பிரிவுன்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டியில் இருக்கிறேன். நான் ஜாயின்ட் கமிஷனர் இன்டெலிஜென்ஸ். அவர் சொல்கிற மாதிரி ஜாயின்ட் கமிஷனர் ரோஹி ஸ்குவாட் இல்லை. ரோஹி ஸ்குவாட் அதில் ஒரு அங்கம், அவ்வளோதானே தவிர அவர் தேவகுமாருக்கு ரொம்ப பிடித்தமான சப்ஜெக்ட் ரோஹி ஸ்குவாடுன்றதுனால எனக்கு அந்த பதவியை கொடுத்துட்டாரு. ஸோ எங்கள் நுண்ணறிவு இல்லை செயலாக்க பிரிவில் ரோஹி ஸ்குவாடுடைய வருமானத்தை கணக்கு பார்த்திங்கன்னா நாட் ஈவன் ஒரு 2% அல்லது 3% தான் இருக்கும். ஆனாலும் வியாபாரிகள் மற்றும் தொழில் அமைப்புகள் இல்லை தொழில் அதிபர்களிடம் ரொம்ப ஃபேமஸான வேர்டு வந்து ரோஹி ஸ்குவாட். அதனால் அவர் வந்து அதை யூஸ் பண்ணிட்டார். ஒரு பக்கம் அதாவது அவர் வாழ்த்தி பேச தான் அழைச்சிருந்தார், சிஐஏவே வாழ்த்தி பேசுங்கன்னு. நான் அன்றைக்கி மீட்டிங் வர்றதுக்கே அன்றைக்கி யோசித்தேன். ஏன்னா இது ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அதாவது தொழில் மலர் அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ஏஜிஎம், இன்றைக்கி ஏஜிஎம் இருக்குது. இதில் வந்து ஜிஎஸ்டி ஆஃபீஸர் வந்தால் அந்த தொழில் மலரோட அந்த தன்மை, அந்த மீட்டிங்கோட தன்மையே மாறிடும். ஜிஎஸ்டி என்ன இவரை கேட்போமே, இன்னும் ஆயிடுச்சு. இப்போ 17லேருந்து 8 வருஷம் ஆகியுமே இன்னும் ஜிஎஸ்டி என்ன, ரோஹி ஸ்குவாட் என்ன, அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் கேட்கலாமான்ற ஒரு க்யூரியாசிட்டி அதிகமாகிடுமே தவிர ஏஜிஎம்மோ இல்லை இப்போ சொன்ன இந்த தொழில் இதெல்லாம் மறந்துடுவாங்க. நான் அதனால் இது சொன்னேன் அவர்கிட்ட, நான் வந்தால் அதனோட தன்மையே மாறிடுமே. இல்லை பரவாயில்ல சார், நீங்கள் வாங்க, நீங்கள் அவசியம் வரணுன்னு சரின்னு வந்துட்டேன். ஸோ சிஐஏ அமைப்பை, ஏன்னா அவங்க பேசுனதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். தொழில் வளர்ச்சி சிஐஏ, ஏன்னா ஒரு ஒரு லீடர் அவர். ஸோ பெரியதொரு ஆம்பிஷியஸ், பெரிய கனவுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த ஏரியா அவர் மட்டும் வளரணும்னு இல்லை, இந்த ஏரியா எல்லாருமே வளரணும்னு நினச்சி வேலை செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ 400 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா பல வகையில் வளர்ச்சி, இந்த கோவையே வளரணும், மொத்தத்தில் தமிழ்நாட்டையே வளர வைக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எண்ணத்தோடு தான் இருக்கிறீங்க. அந்த வகையில் சிஐஏ மனதார வாழ்த்துகிறேன். அடுத்தது கொடிசியா தலைவர் இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி கொடிசியான்றது தமிழ்நாடு முழுவதும் ஒரு புகழ்பெற்ற ஒரு அமைப்பு அது. ஸோ அது இதர எல்லாருமே பார்த்தேன். எலக்ட்ரிக்கல் சொன்னாங்க, பம்பு சொன்னாங்க, கம்ப்ரஸர் சொன்னாங்க. ஸோ எல்லாருமே ஒரே இடத்துல வந்திருக்கிறீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனதார வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.